நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்க சார். இப்போது பயங்கரமான கூட்டணி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் திமுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் தான் சார் ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அடிமையாக இருக்கக்கூடியது இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான். ஏன்னா போய் கனிமொழி பேசிட்டு வராங்க கூட்டணி பற்றி. ராகுல் காந்தி கிட்ட 2 மணி நேரம் பேசுகிறாங்க, சரியான பதில் இல்லை. ஆராசா போய் பேசுகிறாரு, சரியான பதில் இல்லை. மாப்பிள்ளை போய் பேசுகிறாரு, சரியான பதில் இல்லை. ஸோ கூட்டணி ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடிய திமுக காங்கிரஸிடம் அடிமண்டியிட்டு தவழ்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். நீ எப்படி சார் பார்க்குற விஷயத்தை? அதாவது கட்டடம் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு இதுதான் பிரச்சனை. இப்போ திமுகவில் 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் தான் பலமான கூட்டணி, 200 தொகுதியில் ஜெயிப்போம், அது எவ்வளோ தொகுதியில் வேணாலும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அது எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது தான். நாங்கள் இவ்வளோ ஜெயிப்போம் அவ்வளோ ஜெயிப்போம்னு தேர்தலுக்கு முன்னால். இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தில் இவங்களெல்லாம் விட அட்வான்ஸ்டாக தாவேக்காலேருந்து 267 தொகுதியில் ஜெயிப்போம்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் எல்லாம் சேர்த்துட்டாங்க, சுற்றி வர உள்ளதெல்லாம் சேர்த்துட்டாங்க போல இருக்குது. அதெல்லாம் சொல்லி ஆளுக்கு அது சொல்கிறது தானே. யார் அதை பற்றி யார் கவலைப்படுறாங்க? என்னன்னால் இருப்பதிலேயே மிகவும் பலமான கூட்டணியாக தெரிந்த அந்த திமுக கூட்டணி தான் இப்போ இருப்பதிலேயே பலவீனமான கூட்டணியாக இருக்குது. இதை எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு 3-4 அதில் விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் சொன்ன காங்கிரஸில் பெரும்பாலானவர்கள் தாவேகா பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவர் ஷோடங்கரே அந்த அபிப்பிராயத்தில் தான் இருந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி வெளிப்படையாக விஜய் மக்கள் அவரை அரசியல்வாதியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா நிர்வாகியை விட அவர் ரொம்ப ஆர்வமாக பேசினார் விஜய்க்கு ஆதரவாக. இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்க அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்க அப்படின்னு திமுக தலைமையில் முடிவு பண்ணி அவர் கனிமொழி அம்மையாரை அனுப்பிச்சு ராகுலை பார்த்து வரும்போது அவங்களுடைய முதல் கோரிக்கையை இந்த ஷோடங்கர்னு ஒருத்தர் வச்சுருக்கீங்களே பொறுப்பாளர், அவரை எடுக்கணும்னு சொன்னாங்க. முகில் வாசனிக்கை மாற்றுங்க அப்படின்னு. முகில் வாசனிக்கை மாற்றிங்க. அவர் முன்னால் இருந்திருக்கார் பழக்கம்னு. அவர் என்ன சொன்னார், பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நான் கேசி வேணுகோபால் அவர்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். அவர் இன்னும் கொஞ்சம் மூத்த தலைவர் காங்கிரஸில் அடுத்த ராகுல், அதாவது அந்த சோனியா காந்தி குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த இன்னும் அனுபவம் உள்ள தலைவர். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, முதல்ல தாவேகா பக்கம் போகணும், திமுகவோட கூட்டணி அதிகார பங்கு இல்லைன்னா கூடாது, தாவேகா பக்கம் போகணும்னு முதல்ல ஆரம்பித்தவரே கேசி வேணுகோபால் தான். அவர் அனுப்பிச்சி விட்டா என்னத்தை பேசுறது? அதனால் அவர் அனுப்புகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு நான் வரேன்னு சொன்னவர் மறுநாளைக்கு வரதா இருந்ததை கேன்சல் பண்ணிட்டார். அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அது அப்படின்னு புரியுது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஷோடங்கரை ரிமூவ் பண்ணோன்னு சொன்னாங்களா, ராகுல் காந்தி பார்க்கலாம்னு சொன்னவர் ரிமூவ் பண்ணார்னா ரைட்டு, ஏதோ திமுகவுக்கு பயந்து ரிமூவ் பண்ணிட்டாருன்னு. அவருக்கு இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கிரவுண்ட்ஸ் 180 கிரவுண்ட் இருக்கே, அது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. 2000 கோடி அது யாருக்கோ ஒரு ப்ரைவேட் ஆளுக்கு 3 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு ஏதோ 15 வருஷம் முன்னால். இப்போ டிஎன்சிசிலேருந்து செல்வபிரந்தைய தலைமையில் 60 கோடி திருப்பி தரதா அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் 60 கோடி பணம் இல்லை, 30 கோடி தான் டிஎன்சிசியில் இருக்குது. 30 கோடி தலைமையிட்டேருந்து கடன் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நேஷனல் ஹெரால்டு பிரச்சனை மாதிரி வரும் போல் இருக்குது. 60 அந்த 30 கோடியை கொடுத்துட்டு இவங்க 2000 கோடி, அந்த 180 கிரவுண்டு இன்றைக்கி 2000 கோடி ஒர்த்து, அதை எடுத்துருவாங்க போல் இருக்குது. இது அதே நேஷனல் ஹெரால்டு சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டார், அந்த பாணியில் வருது. அந்த சொத்துக்களுக்கு பாதுகாப்பு கமிட்டின்னு ஒன்று போட்டு ராகுல் காந்தியை பார்த்து கனிமொழி அவர்கள் பேசி வந்ததுக்கப்புறம் அவருக்கு கூடுதல் பொறுப்பு. யாருக்கு? ஷோடங்கருக்கு. அவரை மாற்றலை, முகுல் வாசனிக்கா வேறு யாரையும் கொண்டு வரல. வேணுகோபால் வரதா இருந்தது கேன்சல் பண்ணிட்டாரு. ஷோடங்கருக்கு கூடுதல் பொறுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே திமுகலேருந்து கொடுத்த அழுத்தங்கள் எதுவுமே முன்ன மாதிரி இப்போ காங்கிரஸ் அதை பற்றி கவலைப்படல. காங்கிரஸ் திமுகவுடைய அழுத்தத்தை மீறி நாங்கள் அதிகாரத்தில் பங்கு என்பதில் இப்போ கூட முந்தானத்து முதல்வர் பேசியிருக்காரு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கிடையாது சொல்லியிருக்காரு. பட் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்களோ, எங்களுக்கு 6 அமைச்சரவையில் 6 வேணும், 41 சீட்டு வேணும். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அரசியலில் பங்குகள் இருக்கோம், இல்லைன்னா நாங்கள் உங்ககிட்ட வரவே மாட்டோம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இது நீங்கள் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும்னு ஷோடங்கர் நேற்று பேசியிருக்காரு. ஆமாம். அப்போது நீங்கள் எந்தவித அழுத்தம் கொடுத்தும் கனிமொழி பேசியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை போய் பேசியிருக்காரு, யார் பேசினாலும் காங்கிரஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இதுவரை இல்லாத ஒரு அந்த
ஸ்டபர்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிடிவாதத்துடனும் அழுத்தத்துடனும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து அங்கே வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவர் சிபிஎம் ஆட்சி, அங்கே வந்து சிபிஎம் இண்டி கூட்டணியில் இருக்குன்னு பேரை தவிர அங்கே எதிரிகள் காங்கிரஸும் அவங்களும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஏறத்தாழ 3வது இடத்துல தான் இருக்குது. அது அந்த 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 வரலாற்று இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர்ந்து வர கட்சி பாஜக. ஏதோ 1-2 இடத்துல பிடிச்சிருக்காங்க அந்த மாநகராட்சின்னா கூட. அந்த இடத்துலையும் இப்போ காங்கிரஸ் இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதனால் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்லெஸ் வந்து பிஜேபி கொஞ்சம் அதிகமாக வாக்குகள் வாங்கி இதில் ஏதாவது பிளவுபட்டால் ஒழிய, அதாவது ஸ்பிளிட் ஆனால் ஒழிய, காங்கிரஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கேரளாலையும் வரும், தமிழ்நாட்டிலையும் நம்ம ஒரு அதிகாரத்தில் பங்காவது குறைந்தபட்சம் வந்தால் நம்ம தென் மாநிலங்களில் வட மாநிலங்களில் விட்டதை தென் மாநிலங்களில் பிடிக்கலாம், எப்போவுமே தென் மாநிலம் கொஞ்சம் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இதில் திமுகவுக்கு என்ன குழப்பம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு குழப்பம், தீராத குழப்பம், தீர்க்க முடியாத குழப்பம். என்னென்னா, இவங்க எல்லாருமே இப்போ வந்து 75-80% தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்க, தலைவர்கள், நிர்வாகிகள் தாவேகா பக்கம் போகணும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்களாமா சார், இது மாதிரி நீங்கள் ஊழல் நிறைந்த கட்சியாக இருக்குது, போதைப் பொருள், பெண்களுக்கு பாதுகாப்பற்றது, ஊழல் ஒழுங்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் எங்கள் மேலே சுமத்திட்டு சுகம் மட்டும் நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கீங்க, அதாவது பதவி சுகம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் கெட்ட பேர்லாம் காங்கிரஸ் மேலே வருது, அதனால் வந்து நாங்கள் வந்து இது கூட ஏன் கண்டினியூ பண்ணோம், அதனால் பங்கு தாங்கன்னு சொல்ல கேட்குற மாதிரி சூழ்நிலை. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் கணக்கு இருக்குது. அதை வந்து ரொம்ப மீடியாக்கள் வந்து அதை புரிஞ்சிக்கல, இல்லை அதை தொடலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸுக்கு என்ன மிஞ்சி போனால் 4.5% தான் வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. அது எப்போது? போன தடவை அவங்களுக்கு வந்து 25 சீட்டு கொடுத்தாங்க, அதில் 17 ஜெயித்தாங்க. இந்த 25 சீட்டில் அவங்க வாங்கின வாக்கை வச்சு நீங்கள் வந்து 4.5% ஏதோ ஒரு 4.5 ஒட்டி சொல்கிறாங்க. ஆனால் திமுக நின்ற இடங்களில் சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள், பொதுவாக அவங்க பாஜக பக்கம் வாக்களிப்பது ரொம்ப கம்மி, காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறது அதிகம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களும் சேர்த்து இந்த தடவை கிறிஸ்தவர்கள் ஓட்டை பிரிப்பதற்கு விஜய் கட்சி வந்து விட்டது. அதனால் வந்து இஸ்லாமியர்கள் என்று எடுத்துக்கொண்டால், நீங்கள் வந்து இந்த 4.5% சொல்கிறது வந்து காங்கிரஸ் நின்று ஜெயிச்சதோ, அந்த வாங்கின வாக்குகள், ஜெயித்ததோ தோற்றதோ அந்த வாக்குகள். ஆனால் திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ்காரர்களால் திமுகவுக்கு வந்த வாக்குகளை வந்து அது கணக்கே பண்ண முடியாது. அது வந்து நிச்சயமாக இன்னொரு 4.5% இருக்கும், ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஆக மொத்தம் ஒரு 9-10% வந்து காங்கிரஸுக்கான நேரடி மறைமுக வாக்கு வங்கி திமுகவுக்கு உதவுது. இப்போ நீங்கள் தாவேகா பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 10% நஷ்டம். சரி, போகலை, எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி மேலிடத்துல சொல்லி இங்கே நிற்க வைக்கிறான்னா, இங்கே ஒத்து போகலை. இந்த எண்ணெயின் தண்ணி மாதிரி இருக்காங்க, ஒட்டாது. அந்த ஒட்டாத நிலைமையில் களத்தில் என்ன ஆகும்னு கேட்டால், காங்கிரஸ் ஓட்டு வந்து காங்கிரஸ் ஓட்டோ, காங்கிரஸுக்காக போடக்கூடிய சிறுபான்மையினர் அது இஸ்லாமியர் ஓட்டோ திமுகவுக்கு கன்வெர்ட் ஆகாது, உள்குத்து வந்துடும். திமுககாரன் பதில் என்ன பண்ணுவான், காங்கிரஸ் நிற்கிற இடத்துல கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இப்போ என்ன ஒரு பொசிஷனில் வந்துருச்சுன்னா, காங்கிரஸ் திமுகவோடு இந்த தடவை கூட்டணி சேர்ந்தாலும் பிரச்சனை, திமுகவுக்கு நஷ்டம் வரலாம், பாதிப்பு வரலாம். இல்லை இன்னொரு விஷயம், இல்லை அந்த பக்கம் போனாலும் பாதிப்பு வரலாம். இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இது மாதிரி தான் வந்து காங்கிரஸ்குள்ளே பிரச்சனை ஆகும்போது தமாகான்னு ஒரு கதையாக மூப்பனார் ஆரம்பித்து வந்தார். ஸோ இந்த வாட்டியும் வந்து இன்னொரு தமாக உருவாவதற்கான அறிகுறிகள் தெரிகிறது, அதுதான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து உருவாகும் தனியாக அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது செல்வ பெருந்தகை இன்னும் ஏதோ 1-2 பேர் வந்து ப. சிதம்பரம் குடும்பத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப. சிதம்பரம் இந்த பக்கம் வருவார், கார்த்தி அந்த பக்கம் போயிடுவார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ காங்கிரஸ் பிளவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஏற்கனவே பாமக பிளவுபட்டு அவர் ராமதாஸ் ஐயா உள்ளே வந்தால் நான் வெளியில் போயிடுவேன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். முன்னால் கொஞ்சம் லேசாக சொல்லியிருந்தார், இப்போ 2 நாளாக வந்து அவர் திரும்ப வந்து சொல்கிறாரு. அங்கே நடக்கிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். இந்த 4 பேர் இருக்காங்களே அடுத்த தளபதிகள், இவர்கள் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிற தலைமையோட வன்னியரசு மற்ற இவங்கெல்லாம் வந்து அவர் சிந்தனை செல்வன், ஆளூர் ஷானவாஸ், அப்புறம் ரவிக்குமார், இவங்க 4 பேருக்கு இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு கொடுக்குவானா கட்சி பண்ணின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு கொடுப்போன்னு அவர் ஏதோ ஒரு கணக்கு போட்டார் போல் இருக்குது. ஏன்னா இவங்க ரொம்பவும் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்காங்க, நம்மளை ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு. உடனே என்ன பண்ணார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வன்னியரசு வந்து நேற்றோ முந்தா நேற்றோ முதல்வர் அவர்களை யாரோ ஒரு உயர் காக்கி அதிகாரி மூலமாக போய் சந்தித்து
அப்படி ஏதாவது ஒரு நிலைமை வந்து திருமாவளவன் வெளியே போனால் நீங்கள் கட்சியை உடைங்க, உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு வன்னியரசுக்கு திமுக தலைமை வந்து உறுதி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, அப்படி உடஞ்சதுன்னு வச்சுங்க, விசிக வெளியில் போனாலும் திமுகவுக்கு நஷ்டம். விசிக உடஞ்சாலும் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் வந்து வன்னியரசுக்கோ வேற யாருக்கோ வராது. அதுலேருந்து ஒரு சின்ன பகுதி இங்கே வரலாமே தவிர அப்படியே மாறி இந்த பக்கம் வந்துடாது. திருமாவளவன் வந்து அந்த இயக்கத்துக்கு அந்த கட்சிக்கு ஒரு அடையாளம், அதை மாறி வந்துடாது. ஆக விசிகாலையும் பிரச்சனை, காங்கிரஸ்லேயும் பிரச்சனை. தேமுதிகன்னா உடனே ராஜகண்ணப்ப அமைச்சர் சொல்கிறாரு அது ஒரு கட்சியே இல்லை, அது கணக்கே கிடையாதுன்ட்டார். இதில் நடுவில் செல்வ பெருந்தகை வந்து இவரை பார்த்து, அவர் பேர் என்ன, வன்னியரசை பார்த்து அவர் வந்து அரைவேக்காடு, அவர் பதிலுக்கு அவர் வந்து இவர் மூளை வளர்ச்சி இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் அவங்கவுங்க யாரெல்லாம் உண்மை பேசுகிறாங்களோ வெளியில் வந்துருச்சு. மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ உள்ளுக்குள்ளே உண்மையாக மனதில் நினைப்பதை வெளியே சொல்லுகிறார்கள். அப்போ இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கூட்டணியே வந்தால் கூட அது எப்படி இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வந்து யாரெல்லாம் தாக்குறாங்கன்னா, ஒரு பக்கம் வன்னியரசு போன்ற திமுக, அதாவது திமுக சார்பாக அவங்க தாக்குறாங்க. சிபிஎம் சிபிஐயும் வந்து காங்கிரஸை தாக்குறாங்க. ஏன்னா அதை தாக்க சொல்வது யாருன்னா முதலாளி சொல்கிறார். திமுக முதலாளி என்ன சொல்கிறாங்களோ இவங்களை அட்டாக் பண்ணுன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு என்ன சூழல் வந்து யார் யாருக்கு எதிரி என்று தெரியாத அளவுக்கு திமுக கூட்டணிக்குள் வந்து பலவிதமான குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த குழப்பங்கள் எங்கே யாருக்கு வந்து லாபமாக அமைய முடியும்? திமுகவுக்கு எதிர்பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. அப்படி இருக்கக்கூடிய கட்சிகள்னால் பெரும்பான்மையாக வந்து அது வந்து அதிகமாக வந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்குது, விஜயோடைய கட்சி இருக்குது. விஜயோட கட்சியில் இன்னும் கட்டமைப்பு பூத் கமிட்டிலாம் இன்னும் முழுமையாக வந்து முடிவாகலை. எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வரும்னு, வாக்கு வங்கி எவ்வளோ வந்தாலும் அது சீட்டாக கன்வெர்ட் ஆனால் தான் பிரயோஜனம். சார், இப்போ வந்து நேற்று கூட ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து 200 இடங்களை வெற்றி பெறுவது உறுதி, நாங்கள் வந்து எங்களுக்கு எதிரான எந்த விதமான அலையும் எங்களுக்கு எதிராக இல்லை, எல்லாமே எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க பொதுமக்கள். ஸோ எதிர்வலை இல்லாத காரணத்தால் 200 இடங்களை வெற்றி பெறுவது உறுதி அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்டாலின் சொல்றாரு. இவர் வந்து கற்பனை உலகத்தில் வாழலாம், ஆனால் அது மிகப்பெரிய கற்பனையாக இருக்குது எல்லாமே. சார், எங்களுக்கு எதிராக எந்த அலையுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு கால் வந்து எதிர்க்கட்சிகளை மனதில் வைத்து அதிமுக அலை இல்லை, நாம் தமிழர் அலை இல்லை, தாவேக அலை இல்லை, பாஜக அலை இல்லைன்னு எதாவது நினச்சி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் முக்கியமான ஒரு அலையை விட்டுட்டாரு, மக்கள் அலை, மக்கள் அதிருப்தி அலை. எங்கே போனாலும் எந்த வீடியோவில் வேணாலும் பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் முக்கியம். உங்கள் தேர்தலையே வந்து முடிவு பண்ணுவது அநேகமாக பெண் வாக்குகள் தான். அவங்க எல்லாருமே வந்து இந்த தடவை திமுக ஆட்சி ஒழிய வேண்டும், திமுக ஆட்சி அழிய வேண்டும், இப்படி நடந்து போச்சு, 1000 ரூபாலாம் கொடுத்ததுனாலலாம் நாங்கள் ஓட்டு போட்டுற மாட்டோம்னு பொதுவாக எல்லா மாவட்டங்களையும் கிராமத்தில் உள்ள பெண்கள் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அலை வந்து வீசவில்லை என்று அவர் சொல்வது வந்து எந்த அர்த்தத்தில் கற்பனையில் சொல்கிறார்? உண்மையான அலை வந்து அதிருப்தி அலை, வெறுப்பு அலை, எதிர்ப்பு அலை மக்களிடமிருந்து வீசுகிறது. இதை தாண்டி நீச்சல் அடித்து திமுக ஜெயிப்பது என்பது என்னை பொறுத்தவரை வந்து சவாலான விஷயம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.